ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அப்புறம் இப்போ டாவினுக்கு வந்து இங்கே 5 நாள் லீவ், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 5 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் நேற்றே மம்மி வீட்டுக்கு போயிட்டான். நான் அங்கே 5 நாளும் நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டான். இப்போ இன்றைக்கி தான் சதுர்த்தி. காலையிலே மம்மியோட சொசைட்டியில் விநாயகர் வைப்பாங்க. 5 நாள் விநாயகர் தான் வைப்பாங்க. ஸோ அங்கே எவ்ரிடே ஈவினிங் ஸ்நாக்ஸு, அப்புறம் பூஜை, காலையில் ஈவினிங்லாம் பூஜை இதுமாரிலாம் நடக்கும். ஸோ டாவின் நான் அங்கேயே போகிறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ட்டு போயிருக்கான். நான் சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு ஈவினிங் முடிஞ்சால் நான் போய் கவர் பண்ணுறேன், பூஜை அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த விலாகில் மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ வாங்க என்னோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மம்மி வீட்டுக்கு போகலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டே காலையில் பூஜை பண்ணிவிட்டு கொடுத்த பிரசாதம் மம்மி வீட்டில். அண்ட் அன்றைக்கி வந்து நான் எதுவுமே எடுக்கலை, வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு நைட்டு எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட பண்ணியிருக்க டெக்கரேஷன், லைட்டிங் சூப்பராக இருக்குல்ல. இது நெக்ஸ்ட் டே வந்து ஜோஸ்ஃபின் அப்புறம் வியானா எல்லாருமே அவங்க மம்மி எல்லாம் சேர்ந்து மாலுக்கு சுற்ற போயிட்டாங்க. நான் அப்படியே சரி கீழே நாங்கள் மம்மி சொசைட்டியில் இருக்க விநாயகரை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு அப்படியே கீழே வந்தேன். இதுதான் மம்மி வீட்டில் இருக்கிற அந்த விநாயகர். இதுதான் 5 நாள் விநாயகர். 5 நாள் இருக்கும், அப்புறம் 5ஆம் நாள் போய் அந்த முழுக வச்சுருவாங்க தண்ணியில். இது வந்து நெக்ஸ்ட் டே 10th of September. மும்பையில் வந்து மாட்டுங்கான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஜிஎஸ்பி கணபதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கணபதி. இப்போ மும்பையில் வந்து ஒரு 4-5 கணபதி ரொம்ப ஃபேமஸ்ஸு. லால்பாக்சா ராஜா, அப்புறம் இந்த ஜிஎஸ்பி கணபதி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து அதில் ஜிஎஸ்பி கணபதி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஏன்னா விஐபி பாஸ் அதுக்கு இருந்தது. இல்லைன்னா மற்றபடி நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி டைம்லலாம் நம்ம அந்த விநாயகர்லாம் போய் பார்க்கணும், இந்த ஃபேமஸான விநாயகர்லாம் போய் பார்க்கணுன்னா பயங்கரமாக லைன் நிற்கும். நம்ம லிட்ரலி 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைனில் நின்று தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜிஎஸ்பிக்கு விஐபி பாஸ் இருந்ததுனால சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். இப்போ இந்த ஜிஎஸ்பி கணபதிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உங்களோட கை, கால், கிரீடம், காது இது எல்லாமே ஒரிஜினல் கோல்டுலேயே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் அன்றைக்கி வந்து ஒரு 6-6:30 மணி போல் தான் நாங்கள் கிளம்பி போனோம். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்கை அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஏதோ பெயிண்டிங் பண்ண மாதிரி இருந்தது. அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஷேட்ஸ், ஒரு ஆரஞ்சு, ஒயிட், எல்லோ, ப்ளூ, க்ரே அப்படின்ட்டு கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஸ்கையை பார்க்கும்போதே எனக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. அதனால் நிறையா எங்கெல்லாம் ஸ்கை அழகழகாக இருந்ததோ நான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் எவ்வளோ நேரம் தான் உங்களை காட்டுறது, அதனால் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் கட்டும் பண்ணிட்டேன். பட் மற்றபடி எவ்வளோ வைக்க முடியுமோ அதுவும் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்குது. இந்த பாருங்கள் மும்பை சிட்டியோட அந்த ஸ்கையை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே ஆமாம் லைன் நிற்கிது, பயங்கரமான லைன் நிற்கிது. ரோடு கடைசி வரைக்கும் நிற்கிது. ஆமாம், அந்த சைடு வரைக்கும் இருக்குது. இந்த மந்திரோட இது கோபுரம் தெரியுது. இது மெயின். ஆமாம், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். எங்கே கோபுரம்? இந்த கோல்டில் இருக்கு. அச்சா, क्यूआर कोडची लाईन जास्तीत जास्त सोडा. क्यूआर कोडची लाईन जास्तीत जास्त सोडा. जास्तीत जास्त अर्ध्या तासामध्ये दर्शन होईल. चला समोरच्या बाजूला चालत राहायचंय. चला समोर माझ्या उजव्या बाजूला समोर चालत राहायचंय. जास्तीत जास्त अर्ध्या तासामध्ये दर्शन होईल आपले. चला समोर चालत राहायचंय.
दर्शन कार्ड है டாவின் பாரு गन्ने पुड़ेयूर रामेश्वर और प्रसाद விநாயகர் தரிசனம் ரொம்ப சூப்பராகவே நடந்தது. ரொம்ப நேரம் நல்லா பார்த்துட்டு அப்புறமா தான் நாங்கள் கும்பிட்டுட்டு அப்புறமா தான் வெளில வந்தோம். ஸோ நல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே சைடில் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு போனோம். அதே ஹால் நல்லா இது பெரிய ஏரியா. ஸோ விநாயகர் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு பெரிய ஏரியா, அதே ஏரியாவில் சைடில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இடம் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே வந்து உட்கார்றதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது 5 நாள் விநாயகர் அண்டு இது ஃபுல்லாகவே நைட்டெலாம் வரைக்குமே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நைட்லாம் இதுக்கு ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது. எப்போ யார் வேணாலும் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இதெல்லாமும் ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது 5 நாளுமே இங்கே மும்பைனா விநாயகர் இந்த ஃபெஸ்டிவல் இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி தான் நடக்கும். இங்கே எல்லாருமே எந்த ரிலீஜன் அவங்கன்னெலாம் கிடையாது. எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, எல்லாருமே கும்பிடுவாங்க, எல்லாருமே அந்த இதில் கலந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சரி வாங்க எல்லோரும் போய் மறுபடியும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. மறுபடியும் அதே விநாயகர் இருப்பாங்கள்ல, ஸோ அதே ஹாலில் தான் வரணும். அதோட கார்னரில் தான் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்தாச்சு. அண்ட் கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. அண்ட் மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் தான் இன்னும் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். மார்னிங்ஸில் கூட அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம். பட் ஈவினிங்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா வேலை முடிஞ்சு வரவங்கலாம் ஈவினிங்கில் தான் வருவாங்க. ஸோ பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் சாண்ட்விட்சு, பிஸ்ஸா, அப்புறம் இது ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பஜ்ஜி, இந்த மாதிரி நிறையா என்னென்னமோ இருந்தது. ஸோ நிறையா நாங்கள் 4-5 ஐட்டம்ஸ் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயாச்சு. வேலன்ஸால் உள்ளே வர முடியலை, ஏன்னா கார் பார்க்கிங் கிடைக்கவே இல்லை. ஸோ அவன் காரை வச்சுக்கிட்டு வெளியிலேயே நின்றுக்கிட்டான். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டோம். The day was good. விநாயகரோட தரிசனமும் நல்லபடியாக நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஜிஎஸ்பி நாங்கள் போனோம் இல்லையா பார்க்குறதுக்கு, அங்கே நிறைய பிள்ளைங்க வந்து பரதநாட்டியம் ஆடினாங்க. அந்த ஃபங்க்ஷனே அந்த ப்ரோக்ராமே ஒரு 1-2 hours போச்சு. அதுக்கப்புறமா பாட்டு கச்சேரியும் நடந்தது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் இருக்கிற அக்கப்பக்கத்தில் இருக்கிற செக்டர்ஸ்லலாம் கணபதி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இடமா இறங்கி விநாயகர்லாம் பார்த்துட்டு அதையும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுமாரி நாங்கள் அங்கங்கே இதுமாரி போட்டிருப்பாங்கள்ல, ஸோ எங்கள் ஏரியாலே ஸோ கொஞ்சம் ஒரு 5-7 கிட்ட பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதுமாரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம vlog முடிச்சுக்கலாம். ஓகே. இதான் நாங்கள் கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்தது. வெளியில் காளியோட ஸ்டாச்சுலாம் இருந்தது. அப்புறம் அந்த குகை மாதிரி இருந்தது, கேவ் மாதிரி இருந்தது. இது விநாயகர் வந்து உள்ளே போகிற இதுவே டெக்கரேஷனே அது சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இன்னும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ஒரு இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சில இது வந்து ரொம்ப சிம்பிளாக சும்மா அந்த மேடை கட்டி அப்படியே வச்சிடுறாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இதுவுமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு இதையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது, அதான் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. ஸோ இது நல்லா குகை மாதிரி போய் அப்புறம் அதில் உள்ள விநாயகர் தான் இது. ஸோ ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள். பீகாக் மேலே உட்காந்துருந்தாங்க, நல்லா இருந்தது.
அவ்வளோதான், vlog முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஸோ முடிச்சுக்கலாம். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐகோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைக்கி ஆல் கொடுத்து வச்சுங்க. அண்ட் இந்த vlog ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you all in the next video. Bye bye.